நாளும் கோளும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுறை என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. வரக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி ஆடி மாத பலன் எப்படி? ஆடி மாதம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார்? இந்த மாசத்துல ஒரே ஒரு யோகம் மட்டும்தாங்க, சிவராஜ யோகம். முழுக்க முழுக்க ஆடி மாசத்துல இருக்குது. சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இந்த ஆடி மாசம் பறக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு ஜாதகத்துல, யாரோட ஜாதகத்துல சூரியன் குரு நல்லா இருக்கு அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போகணும். அப்படிப்பட்ட யோகம் தான் இந்த மாசத்துல. அது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குது? உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கங்க. திசா புத்தியை பார்த்துட்டு எடுத்தா பலன் துல்லியமா வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல முக்கியமான விசேஷம் ஏற்படுதான் ஆடி அமாவாசை. எப்படி? இறந்த முன்னோர்கள் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. எல்லாருமே ஆடி அமாவாசையை மெயினா மிக சிறப்பாக கொடுங்க. எல்லா இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா ரொம்ப விசேஷம். எப்ப தெரியுமா வருது ஆடி அமாவாசை? ஆடி மாசம் 27ஆம் தேதி மகாலய அமாவாசைங்கிறது ஆடி அமாவாசை. இதான் இந்த மாசத்தோட விசேஷம். இதை விட பயங்கரமான விசேஷம் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தெய்வத்துக்கு சூப்பரா இருக்கும். எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க, ஆடி பூர திருவிழா ஆடி மாசம் 29ஆம் தேதி எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமா இருக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம். மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாசம் சிவராஜ யோகம். இது அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, தனுசு ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி மட்டும்தான். எப்படி? ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமான திறமையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டானா வந்து பின்வாங்க மாட்டாங்க. யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பழகணும், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ராசிகிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கேட்டு பார்த்துக்குங்க, சொல்லுவாங்க கண்டிப்பா. ஒரு லீடரான ஒரு பொசிஷன், குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுப்பா கொண்டு போடிய ஒரே குணம் தனுசு ராசி தான். தன்னம்பிக்கை தைரியம் தான் தனுசு கிட்ட பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வரக்கூடிய இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு? நான் தயவு செய்து சொல்றேன், இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு யோகம், இந்த சிவராஜ யோகம் நல்லா இருக்கு. அனைவருமே ஆடி மாசம் உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு ஆவணி மாசம் என்ன செய்யுங்கிற பிளானுக்கு போயிருங்க. ஏன்னா சூப்பரான ஒரு டைமா இருக்குது. நீங்க ஜாதகம் எடுத்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே இந்த ஆடி மாசம் ஜாதகம் பார்க்காதாலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது தெய்வத்துக்கு பத்த மாசம். ஏன்னா இந்த மாசத்துல நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த பரிகாரம் பண்ணா உடனே சித்தி ஆகும். இப்ப நவகரத்துல எந்த ஒரு தோஷத்தை கழிச்சாலும் இப்ப சரியாகும் உங்களுக்கு. ஏன்னா குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. அதனால உங்களை எல்லாருமே ஜாதகத்தை பார்க்க சொல்றேன். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுத்தா கிரகமே இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், எது ரிஷப ராசில, 7ஆம் இடத்துல புதன் பகவான், 8ஆம் இடத்துல சூரியனும் குரு சேர்ந்து இருக்கு. எப்படி? சிவராஜ யோகத்துல உட்காந்துருக்கு. அடுத்து 9ஆம் இடத்துல பாகிஸ்தான்ல சுக்கிர பகவானுக்கு எதுவானு சேர்ந்திருக்காங்க. தான் கிரக அமைப்பு. இதுல 3 கிரக பேசி வருது. செவ்வாய் பகவான் பாருங்க, ஆடி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நேரம் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஆடி 17. அடுத்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து நேரம் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. இங்கே சூரியன் குரு சேர்ந்து இந்த சொன்ன இந்த சிவராஜ யோகத்தோட சேர்ந்து இந்த புதன் இணைவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வருவார். எப்ப தெரியுமா? கரெக்டா ஆடி 16. இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பார்த்துக்கணும். உங்க ராசிதிபதி எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல. யாரோட சேர்ந்திருக்காரு? பாக்கியாதிபதியோட சேர்ந்து சூரிய தலைமை கிரகத்தோட சேர்ந்து பலமா இருந்து 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல திடீர் யோகத்தோடைய ஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தை வாங்கி இந்த குரு பகவான் நேரம் அவர் சொந்த வீட்டை, சனி பகவானுடைய வீட்டை, மகர ராசியை அவர் பார்க்கிறார். இதை மறந்துடக்கூடாது. அடுத்து இந்த ராசி அதிபதியும் அவர் பார்க்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இதோட இன்னும் என்ன பண்ணா, அங்க முன்னாடி புதன் பலம் இல்லாம இருந்தார். புதன் வக்ரமா இருந்தார். இப்ப அதுல புதன் பாதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதனால நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். சனி பகவானுடைய சாரத்தை வாங்கி இந்த குரு பகவான் பார்க்கிறார். இந்த சனி கொஞ்சம் வக்ரமா இருக்கிறார். இருந்தாலும் சனி வக்ரத்துடைய நிவர்த்தி இந்த குரு பகவான் தீர்த்துருவார். ஏன்னா வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இல்லாம இருக்க மாட்டீங்க. நீங்க 1000 நிறைய பேருக்கு 1000 ரூபாய் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனா 2000 ரூபாய்க்கு செலவு கடுமையா இருக்கும். எப்படி? நம்ம ஒரு பிளான் போட்டு இந்த மாசம் இதை பண்ணிடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா அதை செய்ய முடியாது. இது வந்து 30 நாளா ஒரு 40 நாளா இதுக்கு முன்னாடி கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு வருஷமா சொல்றேன், ஒரு 1.5 வருஷமா பாருங்க, எவ்வளவு காசு பணம் வந்தாலும் வந்த இடம் போறது எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இட பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது.
சகோதர பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை கலகத்தை பார்க்காம இருக்க முடியாது. வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரத்தை பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. நல்ல வேலை உத்தியோகத்துல தடங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். படிப்பு கல்வி மாணவர்களையும் படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை கொடுத்திருப்பாரு. நிறைய ஒரு குழப்பமா இருந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு மன சிக்கலுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. எப்படி நிரந்தரமான நல்ல நிம்மதி நிறைய தடங்களை தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா நீங்க கேட்டு பாருங்க. மேக்சிமம் நீங்கள தான் இருப்பீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாம இல்லைங்க. அப்பாவுக்கா அம்மாவுக்கா குடும்பத்திலையா ஏதாவது ஒரு செலவு பண்ணாம அதை இருக்க மாட்டேங்க. வண்டி வாகனம் வீண் செலவு உங்களுக்கு வச்சிருக்கும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தை வீண் செலவு பார்த்துருப்பீங்க. குடும்பத்துல செலவை பார்த்துருப்பீங்க. திடீர் பயணத்தை மேற்கொண்டிருப்பீங்க. திடீர் பிரச்சனை பார்த்துருப்பீங்க. திடீர் ஒரு செலவு குடும்பத்துல ரீதியா வந்திருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்ப்பீங்க, வெளியூர்ல வேலை பார்ப்பீங்க. நல்ல வேலை வந்து நல்ல ஒரு அனுபவம் இருந்திருக்காது. ஒரு சங்கடத்தை நிறைய பார்த்துருப்பீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 8ஆம் இடத்து குரு போகும்போது இங்க சனிபான் பலவீனமாகும் போது இங்க பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். குரு சனி யாரு ஜாதக சரியில்லையே நான் சொன்ன விஷயத்தை எடுத்து பாருங்க. இந்த மேக்சிமம் இந்த 2 மாசம் இந்த 3 மாசம் இதுக்குள்ளதான் இவ்வளவு நடந்திருக்கும். இவ்வளவு விஷயம் திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுத்துரும். இதை நம்ம ஏன் அடிக்கடி அந்த பிரச்சனை சொல்றோம்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதிக சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே முருகபெருமான் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சு, இப்ப நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் இந்த ஆடி மாசத்துல கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணிடக்கூடாது. சூப்பரா இருக்கும் கிரகம். நான் சொன்ன சிவராஜ யோகம் பாக்கியாதியோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பா பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, இட பிரச்சனை எதுவுமே சரியா இருந்தா உங்க மேல கேஸ் போடுறது அந்த கேஸ் எடுத்து நடத்தி பாருங்க. நான் இந்த டேட்டுக்கு போட்டு நான் சொல்றேன், இந்த கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆடி மாசம் 21ஆம் தேதிக்குள்ள உங்க மேல எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் உங்க பக்கம் கேஸ் தீர்ப்பாகும். இல்லை 21க்கு அப்புறம் அந்த கேஸ் பிரச்சனை நீங்க ஜெயிப்பீங்க. அது இடமா பூமியா சொத்தா எதா இருந்தாலும் சரி. வருமான குறை இருக்காது. நிறைய பேருக்கு இந்த வருமான சம்பந்தமா லோன்ஸ் அந்த விஷயம் நிறைய பேர் நீங்க அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க. அது சம்பந்தமா எல்லாமே ஆய்வு பண்ணிடுவாங்க. ஒரு சைன் பண்ணா அந்த லோன் சேங்ஷன் ஆகும். நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அந்த லோன் இப்ப சேங்ஷன் ஆயிரும். ஆடி மாசம் 17, 18க்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா சேங்ஷன் ஆகும். அப்படிலாம் 21 அப்புறம் அந்த லோன் ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டை தேடி வரும். லோன் சொல்லுங்க. எப்படி பணம் கடன் எங்கே கடன் கிடைக்கணும், இல்லை வருமானம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு திடீர்னு வரணும், இல்லை அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்குன்னு சொல்லுங்க. உங்க அப்பாவுடைய வேலையோ அம்மாவுடைய வேலையோ ஏதோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை உங்களுக்கு சாதகமான இல்லை அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்குன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லக்கூடாது. இதையும் தாண்டி தனியார் வேலை பார்க்குறவங்களாம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்குன்னு நம்ம சொல்லணும். வெளிநாடு வேலை பார்க்குறீங்க, வெளியூர்ல வேலை பார்க்கலாம், அந்த ப்ரொமோஷன் தேடி வரும். ஆடி மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அந்த ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன்னா வேலைக்கார அதிபதியான சுக்கிரபகவான் நேரா இங்க நிற்கக்கூடிய கேதுவோட சாதத்துல சுயசாரத்தில் அதுக்கப்புறம் பூரத்துல போவார். ஆடி மாசம் 16க்குள்ள வேலை உத்தியத்துல பயங்கரமா ஒரு லெவலில் கொண்டு வச்சிருவார். உங்களை எந்த ஒரு தடைகளும் கொடுக்க மாட்டார். இடம், பூமி, சொத்து, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே அமையக்கூடிய நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா இருக்கு. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொல்றேன். யாரு? தனுசு ராசியை பொறுத்தவரை மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து இரும்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு, இந்த துறை எல்லாமே கட்டிட துறை. இது ஏன்னா இதுல அதிகமா நீங்க இருக்கிறது நெருப்பு சார்ந்த வேலை. நிறைய நெருப்பு சார்ந்த துறை, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய துறை எல்லாமே இந்த தனுசு தான். சூப்பரா இருக்கும். திருமணத்தை பத்தி பயப்படாதீங்க. வரனை பார்த்து வைங்க. ரொம்ப தூரம் தேட வேணா, பக்கத்துலதான் வரன் இருக்கு. உங்களுக்கு கணவனா மனைவியா வரன் பார்த்து வைங்க. ஆவணி மாசம் கல்யாணம் முடியும். அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஒரு சுப செலவு வீட்டுகள் குடும்பத்துல நல்லா இருக்கு. சொந்தமா தொழில் பண்ண முடியும். ஜாதக பார்த்து தசாபதி தொழில பண்ணுங்க. நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா தேடி வரும். ஆடி 21 அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த இறங்கி பாருங்க, நல்லா இருக்கும். கணவன் பேரோ இல்ல மனைவி பேர்ல தொழில மாத்தி பண்ணக்கூடிய பிளான் இருந்தா பண்ணிக்கலாம். ஜாதகத்தை பார்த்து தசாபதி பண்ணிக்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி சீட் எடுக்கலாமா என்னவாமா நிறைய எடுக்கலாமே. கண்டிப்பா எடுத்து பாருங்களேன். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எப்ப எடுக்கணும்? ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. லாபம் செம்மை அடிக்கும். ஏன்னா கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல நேரம் அது 2ஆம் இடத்தை பாக்குது. சனி பவன் நட்சத்திரம் வந்து குரு வந்து நேரா 2ஆம் இடத்தை பார்த்து நேரா அவர் பார்க்கக்கூடிய இடம் நேரா பாருங்க. இந்த சனி பவனே பாக்குறாரு. கண்டிப்பா நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு. லாட்ரி யோகம் அதுக்கான அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா. ஏன்னா பாக்கி அதை விட சேர்ந்துருக்கலாம். சொல்லி இந்த சிவராஜ யோகத்தினால கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குன்னு நான் சொல்றேன். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல ஒரு முதல் நட்சத்திரம் பாருங்க, ஸ்ட்ரைட்டாவே மூல நட்சத்திரம் பார்த்தவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். மூலத்துல பார்த்தா எதுவுமே நீங்க எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும், அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். தைரியமா இருங்க. எல்லாமே தன்னம்பிக்கை இருங்க. எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். வீடு, இடம், பூமி, சுப செலவு, சுபகாரியம்,
வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லிடுங்க. இந்த டேட்டுக்குள்ள எப்படி ஆடி மாசம் 16ஆம் தேதிக்குள்ள நல்ல வேலை, நல்ல லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, வேலைக்கார அதிபதி உங்க நட்சத்திர அதிபதி சேர்ந்திருக்காரு. அப்ப அதுல தடையோ தாமதமோ பிரச்சனை சரியாகும். கடன் இருக்காது, பகை இருக்காது, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த மூலத்துல பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு அமைப்பு தேடி வரும். அடுத்து புராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையா இருக்கணும். எதுக்குமே பயப்படாதீங்க. 16ஆம் தேதி வரை நீங்க தான் ராஜா. ராஜாவான ஒரு பொசிஷன் நீங்க இருப்பீங்க. தலைமை பொறுப்புல போவீங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், சுபகாரியம் நடக்கும், சுப பேச்சு பேசுவீங்க, வீட்டுல நல்ல 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 செலவுகள், நிறைய ஒரு பொருள் சேர்க்கை குடும்பத்துல அதிகமா இருக்கும், ப்ரொமோஷன் தேடி வரும், தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றம் வரும், எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா சூப்பரா இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. பூரத்துல பிறந்தவங்க சொல்றேன், வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள் பணம் காசு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா பயணிங்க. 16ஆம் தேதி 30ஆம் தேதி ஆடி 30ஆம் தேதி கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த உத்திரத்துல பிறந்தவங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லாமே நீங்க தைரியமா இறங்கி அடிச்சு போயிட்டே இருக்கு. ஒரு சுப செலவு சுபகாரியங்கள், யார் உத்திராடத்துல பிறந்தவங்க சுப செலவு சுபகாரியங்கள், வீடு, இடம், பூமி, திடீர் யோகம், திடீர் ராஜயோகம், பணப்பொருள் சேர்க்கை, வருமான சேர்க்கை சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வியும் சரி, வேலையும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகம் சரி, நிறைய உயர் பதவிகள் நல்ல ஒரு தேடி உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நல்லதை மட்டும் தான் என்ன சொல்ல முடியுது. யார் உத்திராடத்துல பிறந்த சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே தைரியமா இறங்கி அடிக்கிறது. சிவராஜ யோகம் பயங்கரமா உங்களுக்கு பலனை கொடுக்கும். உத்திராடத்துல நிறைய ஒரு பலம் இருக்கும். திடீர் ராஜயோகம் தேடி வரும். உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. வரக்கூடிய ஆடி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.